இந்த பேருந்துடைய முக்கியத்துவமே நீங்க பார்க்க வேண்டியது வந்து இதுதான். மாற்றுத்திறனாளிகள் வரும்போது இந்த போர்டு எடுக்கப்பட்டு திறக்கப்படும். இது கீழே இருந்து அவங்களுடைய வீல் சேரை வந்து இது மூலமா ஏற்றிக்கலாம். அப்போ வந்து பேருந்துடைய இந்த உயரமும் வந்து குறைக்கப்படும். அவங்களுக்காக குறைச்சி இது வந்து தரையில ரொம்ப வசதியா இருக்கும். ரேம்ப்ல வந்து நம்ம இப்ப எல்லா கட்டடங்கள்லயும் அமைக்க சொல்ற அந்த ரேம்ப் வசதி. அடுத்தது அந்த வாகனம் அவங்களுடைய வீல் சேரை கொண்டு வந்து இந்த இடங்கள்ல நிறுத்தி லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணி அந்த ஹேண்டிலோட அவங்க பிடிச்சிட்டு உட்கார மாதிரி அவங்க டைப் பண்ணிடுவாங்க. ஸோ பாதுகாப்பாக அவங்க பயணிக்கிறதுக்கு இந்த பேருந்தில் இந்த வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒவ்வொரு சீட்லையும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டோட வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. பயணிக்கிறவர்கள் பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதே போல் பெண்கள் வந்து ஏதோ அவர்களுக்கு பிரச்சனைனா அழுத்துவதற்கு அவசர கால பொத்தான் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஹேமர் கை சுற்றி எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில போகிறதுக்கு ஏதோ ஒரு சூழல் அப்படின்னா அதற்கான வசதி. அதே போல் சிசிடிவி கேமரா வசதிகளோடு வைக்கப்பட்டிருக்கு இந்த வேலை பார்த்தீங்கன்னா. ஸோ பயணிக்கிற பெண்களுக்கு எதுவும் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்தே பார்த்து நடவடிக்கை எல்லாமே அங்கே கனெக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் ஆகிடும். பார்த்து நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான பாதுகாப்பு வசதியோட இது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது மின்சார பேருந்துங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம வழக்கமான பேருந்தில் இயங்குகின்ற அந்த சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலில் பயணிக்கலாம். இப்படி பல விதங்களில் ஆமாம். ஏசி பேருந்தும் போது மின்சார பேருந்தும் போது நமக்கு ஒரு அதோட நமக்கு கொடுக்குற ஃபீலே ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு.